Peacemakers of Christo. தேவனை எதிர்நோக்கி ஜெபிக்கிற நீ அவருடைய வரங்களையும் ஆசீரையும் பெற தயாராக இருக்கிறாயா? மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் 2வது வசனத்திலே திருமண விருந்து உவமை. அரசர் ஒருவர் தன் மகனுக்கு திருமணம் நடத்தினார். தான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராகி உள்ளது என்று சொல்லி அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலை ஓரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்திற்கு அழைத்து வாருங்கள். அரசர் விருந்தினரை பார்க்க வந்த போது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவரை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தன் பணியாளர்களிடம் அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ளே இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. ஏசப்பா, நீர் அந்நாளிலே ஒரு மகா விருந்தை எங்களுக்கு கொடுத்திர ஆண்டவரே. அப்பா, உன்னத விருந்து இது, திருப்பலி விருந்து இது, தியாக விருந்து இது, பரிசுத்த விருந்து இது, பரலோக விருந்து இது, உன்னத திருப்பலி ஆண்டவரே. அப்பா, இந்த விருந்து பாவிகளுக்கு இல்ல ஆண்டவரே, பரிசுத்தமாக மனமாற்றம் பெற்றவர்களுக்கு இந்த விருந்தை நீர் கொடுத்திர ஆண்டவரே. ஏசப்பா, இது அவமானங்களை போக்குகிற விருந்து, இது நோய்களை சுகமாக்குகிற விருந்து, இது வாழ்வு கொடுக்கும் விருந்து, இது வாழ்வை மாற்றும் விருந்து சுவாமி. ஏசப்பா, அரசன் அன்று விருந்து ஏற்பாடு செய்தான் ஆண்டவரே. அந்த உன்னத விருந்திற்கு அனைவரையும் அழைத்தான். வாங்க வாங்க, எங்க வீட்டுல விருந்து வச்சிருக்கிறேன், சாப்பிடுங்க என்று சொன்னான் ஆண்டவரே. அதே போலதான் ஐயா, நீரும் எங்களுக்கு இந்த உன்னத விருந்தை ஏற்பாடு செய்திருக்கிறீரா ஆண்டவரே. ஒவ்வொரு ஆலயத்திலும் இந்த விருந்தானது ஏற்பாடு செய்யப்படுகிறது. இது பலி விருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த இரத்த விருந்து, இந்த தசையின் விருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது ஐயா. ஒவ்வொரு குருக்களும் அழைக்கிறார்கள், வாங்க ஏசப்பா விருந்த பாருங்க என்று, அதை ஸ்வீகரியுங்கள் என்று, அதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள் ஆண்டவரே. அப்பா, அந்நாளிலே அரசன் பேச்சை அவமதித்து அந்த விருந்துக்கு யாரும் வரல ஆண்டவரே. சாக்கு போக்கு சொன்னார்கள். ஐயோ, எனக்கு வேலை இருக்குது, எனக்கு நான் அங்க போகணும் இங்க போகணும் என்று. அதே போல ஆண்டவரே, இன்று பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, வயலுக்கு போக நேரம் இருக்கு, வேலைக்கு போக நேரம் இருக்கு, கம்ப்யூட்டர் பார்க்க நேரம் இருக்கு, சினிமா பார்க்க நேரம் இருக்கு, பார்க்கு போக நேரம் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போக நேரம் இருக்குது ஆண்டவரே, உட்கார்ந்து டிவி பார்க்க நேரம் இருக்குது, ஜோக்கு பார்க்க நேரம் இருக்குது, போன் பேச நேரம் இருக்குது, நகை கடைக்கு புடவை கடைக்கு போக நேரம் இருக்குது. ஆனால் உம் ஆலயத்தில் அமர அவர்களுக்கு நேரம் இல்ல சுவாமி. ஆமா ஆண்டவரே, அந்த அரசன் விருந்துக்கு வரல ஆண்டவரே நிறைய பேரு. அதே போல உம்முடைய விருந்திற்கும் யாரும் வருவதில்லை சுவாமி. ஆண்டவரே, இந்த விருந்தை உண்பதற்கு வருவதில்லை, மனமாறி உம்மை பெற்றுக்கொள்ள யாரும் வருவதில்லை சுவாமி. ஏசப்பா, இந்த உலக பிள்ளைகள் ரொம்ப பிஸி ஆண்டவரே. அப்பா, இன்று பாவம் செய்ய ஆண்டவரே விருந்து செய்கிறார்கள் ஆண்டவரே, என்ஜாய் பண்ண விருந்து செய்கிறார்கள் ஆண்டவரே, குடிப்பதற்கு விருந்து செய்கிறார்கள் ஆண்டவரே, பணத்தை பற்றி பேச விருந்து செய்கிறார்கள், சொத்தை பற்றி பேச விருந்து செய்கிறார்கள், ஏமாற்றுவதற்கு பேச விருந்து செய்கிறார்கள் ஆண்டவரே, மற்றவனை அடிக்க பிளான் செய்து கொண்டு விருந்து செய்கிறார்கள். ஆனால்
நாள் பாவ மன்னிப்பு கேட்க இந்த விருந்துக்கு யாரும் வருவதில்லை ஆண்டவரே. பரிகாரம் செய்ய, நேர்த்தி செய்ய யாரும் இந்த விருந்துக்கு வருவதில்லை ஆண்டவரே. எல்லாரும் புறக்கணிக்கிறார்கள் ஐயா. உம்மை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளல ஆண்டவரே, பரிசுத்தத்தோடு ஏற்றுக்கொள்ள ஐயா. பாவ சங்கீதனை செஞ்சு ஏற்றுக்கொள்ளல சுவாமி, சுயநலத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆண்டவரே. நான் இப்படிதான் இருப்பேன் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆண்டவரே. அன்றைய நாளிலே ஒருத்தன் ஆண்டவரே திருமண ஆடை அணியாமல் வந்தான் ஆண்டவரே. அந்த விருந்துக்கு திருமண ஆடை அணியவில்லை சுவாமி. ஆமாப்பா, தெய்வீக கர்த்தாவே, இன்னைக்கு கோயில்ல வரவெல்லாம் பரிசுத்தம் இல்ல ஆண்டவரே. பொய்யர்களும் ஏமாற்றுக்காரர்களும் ஆண்டவரே, சுயநலம் படைத்தவர்களோ, அண்ணன் தம்பிகளோட சண்டை போட்டவர்களோ, அக்கா தங்கைகளுக்கு துரோகம் செய்தவர்களோ, ஏமாற்றுகிறவர்களோ, ஆண்டவரே பொய் சொல்லுகிறவர்களோ, காம வெறியர்களோ, குடிகாரர்களும் வருகிறார்கள் சுவாமி. அப்பா, அவர்கள் பொறாமை எண்ணங்களோடு வருகிறார்கள் ஐயா. ஆண்டவரே தன்னலத்தோடு சுயநலத்தோடு வருகிறார்கள் ஐயா. திருமண விருந்த ஆண்டவரே, திருமண ஆடைய அவர்கள் கட்டிக்கொள்வதல்ல ஐயா. பாவ சங்கீதம் செய்வதல்ல ஆண்டவரே, பரிசுத்தத்தை போட்டுக்கொள்வதில்லை சுவாமி. ஏசப்பா, என் தெய்வமே, நான் அப்படிதான் இருப்பேன், நான் மாறவே மாட்டேன். என் அண்ணன்ட்ட பேச மாட்டேன், என் அக்காட்ட பேச மாட்டேன், என் மனைவிய மன்னிக்க மாட்டேன், என் கணவனை மன்னிக்க மாட்டேன், அவன்கிட்ட நான் பேசவே மாட்டேன், என் பிள்ளைகளோட நான் இருக்க மாட்டேன், அப்படிதான் இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த விருந்துக்கு வருகிறவர்கள், இந்த ஆலயத்திற்குள்ளாய் வருகிறவர்கள், இந்த ஜெப வழிபாட்டுக்குள்ளாய் வருகிறவர்கள் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, என் தெய்வமே, நீர் அந்த திருமண ஆடை உடுத்தாதவனை ஆண்டவரே பிடித்து கையும் காலையும் கட்டி சிறையில் அடைத்து நெருப்பில் போட்டீர் ஐயா. ஆண்டவரே, பாவம் பாவமே என்று மனிதன் உணரணும் சுவாமி. பாவத்திற்கு பரிகாரம் ஆண்டவரே நீர்தான் ஐயா. பாவத்திற்கு சம்பளம் மரணம் ஐயா. ஏசப்பா, தெய்வமே, இந்த பிள்ளைகள் மனம் மாறணும் சுவாமி. மன்னிக்கணும் ஆண்டவரே, மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவரே. தாழ்மையை கொடுங்க ஆண்டவரே, வெறுப்புகளை அகற்றி போடுங்க ஆண்டவரே, பகைமையை அகற்றி போடுங்க ஆண்டவரே. உன் பிள்ளைகள் உண்மையே நாடி தேடி ஓடி வரணும் ஐயா, உன்னையே பற்றி கொள்ளணும் ஐயா. இந்த உன்னத திருப்பலியில நீர் அவர்களுக்கு பிரசன்னமாய் வரணும் ஐயா, நீர் அவர்களுக்கு தோன்றணும் ஆண்டவரே. இயேசுவே, எத்தனையோ பிள்ளைகள் பயந்து போய் படுத்தால் தூக்க வராமல், சாப்பிட முடியாமல், கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறார்கள் ஐயா. இந்த குடும்பத்தை காப்பாற்றுங்க சுவாமி. ஏசப்பா, நான் விருந்து சாப்பிட்டு பல மாதங்களாக ஆகுது ஆண்டவரே, நான் விருந்து சாப்பிட்டு பல வருடங்கள் ஆகுது சுவாமி. என் வாழ்க்கை முழுவதும் துக்கம்தான் ஐயா, என் வாழ்க்கை முழுவதும் நோய்தான் சுவாமி. எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னு ஆண்டவரே, எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ஆண்டவரே. என் நோயே தீராதுன்னு சொல்லிட்டாங்க ஆண்டவரே. என் கடனே தீராதுன்னு நான் முடிவு எடுத்துட்டேன் ஆண்டவரே. என் பிள்ளைக்கு ஆண்டவரே புள்ள பிறக்காதுன்னு சொல்றாங்களே ஆண்டவரே. ஏசப்பா, என்னால வீடே கட்ட முடியாதுன்னு சொல்றாங்களே ஆண்டவரே. எனக்கு வேலையே கிடைக்காதுன்னு சொல்றாங்களே ஆண்டவரே. நான் எங்கப்பா போவேன்? ஏசப்பா, நான் உன் விருந்துக்கு தானே வரேன், உன் ஆலயத்துக்கு தானே வரேன். ஏசப்பா, என் கனவு எனக்கு வேணும் ஐயா, என் மனைவி எனக்கு வேணும் ஐயா. இயேசுவே, என் பிள்ளைங்க மாறணும் ஐயா, என் மீது கருணை கொள்ளுங்க ஆண்டவரே என்று அப்பா ஒவ்வொரு நாளும் தியாகத்தோடு மன உருக்கத்தோடு பாவ மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே உம்மை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்பா அந்த துக்க வாழ்க்கைகள் விருந்து வாழ்க்கையாக, சந்தோஷ வாழ்க்கையாக, சுகத்தின் வாழ்க்கையாக, கிருபையின் வாழ்க்கையாக, வரங்களின் வாழ்க்கையாக மாறணும் ஐயா. இயேசுவே, திருவுடலை கொடுங்கப்பா, உன் ஜீவன் தண்ணீரை ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா, உன் ஆசீர்வாதத்தை பொழிங்க ஐயா. இயேசுவே, நான் பெற்றுக்கொள்கிறேன் ஐயா, ஊற்றுங்க ஐயா. உம்முடைய தண்ணீரை ஊற்றுங்க ஐயா. இயேசுவே, உம்முடைய ரத்தத்தை ஊற்றுங்க ஐயா. உன் தசையை எனக்கு கொடுங்க ஐயா. நான் அந்த விருதுல நான் பங்கு கொள்ளணும் சாமி, உன்னையே பற்றி கொள்ளணும் ஐயா. நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக கூடாது சாமி. நீர்தான்யா என் அரசர், நீர்தான்யா என் வாழ்க்கை,
ஏசப்பா நீ இருக்கையில நான் ஏன்பா பயப்படணும்? நீர் பார்த்து கொள்வீர் ஐயா, நீர் பார்த்து கொள்வீர் ஐயா. நீர் தேவன், வாழ்கிற தேவன் ஐயா. என் மேலே நீர் இறங்கி வந்து பேசுவீர் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீர் என்று முன்மனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை இரக்கத்தின் ஜெபமாலை அன்றாட நவநாள் ஜெபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம், இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால், நடக்காத தீராத ஒரு நோயோ, ஒரு கஷ்டமோ, ஒரு கடனோ, இல்ல ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக, அதாவது 1 திருப்பலி, 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு அவற்றிற்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் அன்றாட நவநாளிலும் குணமளிக்கும் திருப்பலியிலும் நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிப்போம். மற்றுமாக நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணமும் கேட்கல. நாங்க கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு உதவிதான். என்ன உதவி என்றால், இந்த அனுதினமும் வருகின்ற 12 மணிக்கு, மதியம் 3 to 5 மணி வரைக்கும், சாயந்தரம் 7:30 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு வருகிற எல்லா ஜெபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, ஃபேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இதை பார்க்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை நீங்க பண்ணலன்னா, எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல, மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு, கேமரா வச்சுக்கிட்டு, கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு, நெட்டுக்கு பில்ல கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்க. செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளே. அதனால நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல. கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம், உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம், உங்க ஊர்ல இருக்கலாம். அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள், ட்ரௌசரோ, டிஷர்ட்டோ, இல்ல ஷர்ட்டோ, ஸ்கர்ட்டோ, இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள். அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ட்ரெஸ்ஸாக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க. ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்பு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள். அதனால உங்க நாமத்தின் நிமித்தம், உங்க குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், கோகனட் ஆயில் கிடையாது, அது மூலிகை எண்ணெய். அது எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் உதவும். அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜெப புத்தகம் இது. அந்த காலத்துல நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜெபங்க, சாத்தானை விரட்டுற ஜெபம். இந்த ஜெபங்கள் இதுல இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள். வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.